காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி திருக்கோவில் மற்றும் சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை சார்பில் நவராத்திரி கொலு தர்பாரானது தொடங்கியுள்ளது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் மூன்றாலும் சிறப்புற்று விளங்கும் காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி கோவில் அருகில் தனி கோவில் கொண்டு சிறப்புற்று விளங்கும் ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் கோவில் மணிமண்டபத்தில் நவராத்திரி கொலு தர்பார் காட்சியை திருக்கைலாய பரம்பரை திருவாடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். விழா நாட்களில் சமய சொற்பொழிவும் திருமுறை பாராயணமும் கர்நாடக இன்னிசை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் என சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளையானது தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் தஞ்சை வெங்கட். நவராத்திரி நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்ற முக்கிய பண்டிகைகளில் நவராத்திரியும் உண்டு. 9 நாட்களாகவும் சில மாநிலங்களில் 10 நாட்களாகவும் தசரா விழாவாக கொண்டாடப்படுகின்ற நவராத்திரி விழாவானது காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் கொலு தர்பார் கண்காட்சியானது மிக பிரம்மாண்டம் அளவில் நடைபெறுகின்றது. இந்த கொலு தர்பார் கண்காட்சியை தொடங்கி வைப்பதற்காக ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியர் 24வது குருமகா சன்னிதானம் திருக்கைலாய பரம்பரை திருவாடுதுறை ஆதீனத்திலிருந்து இளைய தம்பிரான் அவர்கள் இங்கு வருகை தந்து இருக்கின்ற அந்த காட்சியை தான் நாம் இப்பொழுது காரைக்கால் அம்மையார் கைலாசநாத சுவாமி ஆலயத்திலிருந்து நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அறங்காவலருடைய தலைவர் திரு காளிதாஸ் அவர்களுக்கு அந்த தம்பிரான் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய காட்சியை நாம் இப்பொழுது கண்டோம். அதே போல கைலாயநாத சுவாமி கோவிலிலிருந்து காரைக்கால் அம்மையாருக்கு வருகை புரிகின்ற அந்த தம்பிரான் அவர்களுக்கு பூரண கும்ப மரியாதையுடன் அங்கு சிறப்பு மங்கள விநாயகரிடம் சிறப்பு பிரார்த்தனையானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் குருமகா சன்னிதானம் தம்பிரான் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அந்த கொலு தர்பார் காட்சியை தொடங்கி வைப்பார்கள். ஓரறிவு முதல் 9 அறிவு வரை வைக்கப்பட்டுள்ள அந்த கொலு பொம்மைகளை பார்ப்பதற்காகவும் காரைக்கால் மாவட்டம் மட்டுமல்ல சுற்று வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு கொலு தர்பார் காட்சியாக இந்த காரைக்கால் அம்மையார் ஆலயத்திலே வைக்கப்பட்டிருக்கின்ற கொலு தர்பார் ஆனது மிக மிக முக்கியமானதாகவும் மிகவும் பிரம்மாண்டமாகவும் நேர்த்தியாகவும் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கொலு தர்பார் காட்சியை காண்பதற்கு கண்கள் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு மிக மிக முக்கிய காரணமாக செயல்பட்டு வருகின்ற காரைக்கால் சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை அவங்களோட சார்பில் தான் இந்த கொலு தர்பார் காட்சியானது நடைபெறுகின்றது. நவராத்திரி கொலு தர்பார் காட்சியை காண்பதற்காக அனைவரும் காரைக்கால் அம்மையார் கோவிலுக்கு வாருங்கள் என சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளையானது தெரிவித்திருக்கின்றது. அம்மையார் ஆலயத்திலே அவருக்கு பிரசாதமானது வழங்கப்படுகின்றது. பரிவட்டம் மாலைகள் அணிவித்து பிரசாதமானது வழங்கப்படுகின்ற காட்சியை காண்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே தம்பிரான் அவர்கள் கொலு மண்டபத்திலே எழுந்தருளவிருக்கின்றார். இதோ அந்த வந்து கொண்டிருக்கின்ற காட்சி ஆரைக்கால் அம்மையாரிலிருந்து இதோ கொலு தர்பார் மண்டபத்திற்கு மேலதாளங்களுடன் தம்பிரான் அவர்கள் சிவாச்சாரியர்கள் முன்னே வர அதனைத் தொடர்ந்து தம்பிரான் அவர்கள் வருகை தந்து கொலு மண்டபத்திலே நுழையக்கூடிய அந்த காட்சியை இப்பொழுது அந்த கொலுவை அந்த திரையை விலக்கி தொடங்கி வைத்திருக்கின்றார். அடுத்ததாக குத்து விளக்கேற்றி வைத்து சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை நிர்வாகிகளும் அங்கு குத்துவிளக்கை ஏற்றி வைத்து அந்த கொலு காட்சியை தொடங்கி வைக்கின்ற காட்சியை காரைக்கால் அம்மையார் ஆலயத்திலிருந்து நாம் நேரடியாக கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆலய அதிகாரிகள் அதனைத் தொடர்ந்து சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை சார்பில் அந்த நவராத்திரி கொலு தர்பார் காட்சிக்கான குத்துவிளக்கேற்றி மங்களகரமான நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கின்றது. சிவாய நமவோம் என சிந்திப்போர்க்கு அபாயம் ஒருபோதும் இல்லை என்று சொல்வார்கள். அப்படி சிவபெருமானுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அந்த கொலு கண்காட்சியை அந்த கொலு தர்பார் காட்சியை இதோ அந்த தம்பிரான் அவர்கள் தொடங்கி வைத்து சிவாச்சாரியார்கள் அவர்கள் அந்த தீபாராதனையை காட்டக்கூடிய நிகழ்வை தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம்.
கைலாசநாத சுவாமி திருக்கோவில் சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை சார்பில் நவராத்திரி கொடு தர்பாருக்காக அமைக்கப்பட்டுள்ள அந்த 24வது குருமகா சன்னிதானத்தினுடைய தம்பிரான் அவர்கள் காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் உள்ள அந்த கலையரங்கத்தில் எழுந்தருளி இருக்கின்றார். அங்குள்ள சிவாச்சாரிய பெருமக்களுக்கும் சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் சால்வி அணைத்து அந்த பிரசாதங்களை வழங்குகின்ற காட்சியை நாம் காண்கின்றோம். சிவனடியார்கள் இந்த திருக்கூட்ட அறக்கட்டளை மூலமாக ஆன்மீக பணியை செவ்வனே செய்து வருகின்றார்கள். அத்தகைய ஆன்மீக பணியில் ஒன்றுதான் இந்த நவராத்திரி கொலு தர்பார் காட்சி. எல்லோரும் கண்டுகளித்து இறைவனுடைய அந்த ஆசியையும் அருளையும் பெறுவதற்கு அனைவரும் காரைக்கால் அம்மையார் ஆலயத்திற்கு வாருங்கள் என அன்புடன் அழைக்கின்றது சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை. ஞானச்செங்கோல் வச்சு வரும் ஸ்ரீ குருமகாசனங்களின் திருவடிகளை அடியேன் திசை நோக்கி தென்றலிட்டு பணிந்து வணங்கிக் கொள்கின்றேன். காரைக்கால் சிவனடியார் அறக்கட்டளையின் சார்பாக அளவுக்கு ஒரு சிறப்பாக, அதுவும் எதேதோ சொல்லாமல் நமது ஆச்சாரிய பெருமக்களுடைய அந்த நிகழ்வுகளை, அந்த குறிப்பிட்ட நிகழ்வுகளை எல்லாத்தையும் நமக்கு போட்டு, அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க தொழில்நுட்பத்துக்கு ஏற்றாப்புல நான் வந்தோடனே கேட்டேன், ஐயா நீங்கள் போட்டிருக்கீங்க என்ன நிகழ்வு என்னென்னு எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க சொன்னாங்க, கீழே ஒரு QR கோட் இருக்குது, அதில் நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா அந்த வரலாறு படிக்கிற மாதிரி தயார் பண்ணியிருக்கோம் சாமி.